ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபியூஷன் பைட்ஸ். இறைவனின் பெயரால் நாம் இந்த பயணத்தை தொடங்குவோம். இன்று பெலிவேர்ஸ் நம்பிக்கை கொண்டோர் என்ற பகுதியில் சில வரலாற்று உண்மை கதைகளை பார்க்க இருக்கிறோம். மானுட குலத்தின் தொடக்கப் புள்ளிதான் ஆதம் மற்றும் ஏவாளின் வரலாறு. இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான வரலாற்றில் ஒன்று ஆதம், ஆதாம் மற்றும் ஹவா, அவ்வா அவர்களின் வரலாறு. இஸ்லாத்தின்படி இவர்கள் 2 பேரும் மனிதகுலத்தின் முதல் மனிதர்கள். அவர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், சிறப்பு அறிவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அடிப்படையான நற்செய்திகளை எங்களுக்கு வழங்கும் பெருமை பெற்றவர்கள். முதலில் அல்லாஹ் ஆதத்தை மண்ணிலிருந்து படைத்தார். மண்ணைக் கொண்டு உருவாக்கப்பட்ட ஆதம் ஒரு காலத்தில் சுயவிவரமாக இருப்பதற்கு அல்லாஹ்வின் சுவாசத்தால் உயிரூட்டப்பட்டார். ஆதத்தைப் பற்றி மிகவும் சிறப்பாக பேச வேண்டுமெனில் அவர் மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் உயர்ந்தவர். ஏனெனில் அவர் அல்லாஹ்விடமிருந்து அனைத்து பெயர்களையும் கற்றுக்கொண்டார். இதன் மூலம் அவரின் அறிவு மற்றவர்களுக்கு ஒப்பாகாது என்றே சொல்லலாம். அல்லாஹ் வானவர்களிடம் ஆதத்துக்கு சஜதா செய்யும்படி கட்டளையிட்டார். அனைவரும் தலைவணங்கினர். ஆனால் இப்லீஸ் மட்டும் அதை மறுத்தான். அவன் பெருமை மற்றும் அகங்காரத்தால் ஆதத்தை வழிமுறையால் நடப்பதற்கு மறுத்துவிட்டான். பின்பு ஹவா ஆதத்தின் துணையாக படைக்கப்பட்டார். அவர் ஆதத்தின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டார். இது தம் இருவருக்கான நெருக்கத்தையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது. அவர்கள் சுவர்க்கத்தில் அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் ஆரவாரமில்லாமல் வாழ்ந்தனர். அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக பின்பற்றினார். ஆனால் அவர்களுக்கு ஒரு மரத்தின் பழத்தைச் சாப்பிட தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இப்லீஸ் ஆதம் மற்றும் ஹவாவை அதற்குப் பிறகு ஆழமாக ஏமாற்றினான். இந்த மரத்தின் பழத்தைச் சாப்பிட்டால் நீங்கள் அன்றைய பிரம்மாண்டத்தை அடைவீர்கள் என்று கூறி அவர்களை ஏமாற்றினான். ஒரு நாள் அவர்கள் இப்லீஸின் வார்த்தைகளை நம்பி அந்த மரத்தின் பழத்தைச் சாப்பிட்டனர். அவர்கள் உடனடியாக தங்கள் தவறை உணர்ந்தனர். அவர்கள் வெட்கத்தில் நின்று அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டனர். இவர்களின் மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றார். அவர் மிகுந்த கருணையாளர், மன்னிப்பவர். ஆனால் அதன் விளைவாக அவர்களை பூமிக்கு அனுப்பினார். பூமி மனிதர்களின் தற்காலிக வாழ்விடமாகும். அவர்களுக்கு சோதனைகள் மற்றும் துன்பங்கள் சந்திக்க வேண்டிய நேரம் இதுவாகும். பூமியில் ஆதம் மற்றும் ஹவா தங்கள் வாழ்வை படைத்தனர். தங்கள் சந்ததிகளைக் கொண்டு உலகம் முழுவதும் பரவினர். ஆதம் முதல் இறைத்தூதர் ஆகியவராக தமது மக்களை அல்லாஹ்வின் வழியில் வழிகாட்டினார். இக்கதையிலிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வின் கட்டளைகளை மறுக்காமல் பின்பற்றுவது இவையெல்லாம் இதில் இடம்பெறுகின்றன. இது நாம் அனைவருக்கும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு கதை. அல்லாஹ்வின் வழியில் நடந்தால் நாம் பிழைகளை செய்தாலும் அவர் நமக்கு மன்னித்து நம் வாழ்க்கையை நேர்வழியில் நடத்த உதவுவார். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஃபியூஷன் பைட்ஸ்.